ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் பை ஹரி சேனல். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து டாக் சர்க்கிள்ஸ்க்கு டிஏ ரெமெடி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அது என்னோடய ஃபஸ்ட்டு டே. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு டாக் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ரெமெடி பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பொட்டேட்டோ வந்து நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ அது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் பேட் இருக்கும்ல, நம்ம நார்மலாக வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுற பேட்ஸ், அதை வந்து நான் அந்த மாதிரி ஐ ஷேப்லேயே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, பஞ்சு இருந்தால் அதை கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஸோ வந்து 7 நாள் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இதை பார்ப்போம் எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குன்ட்டு. ஃப்ரீசரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் டே நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். அதாவது நான் நைட்டு வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இந்த மெத்தடை வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ தட் வந்து மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு வந்து லைவ் ரிசல்ட் வந்து நான் காமிக்க போகிறேன். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் மசாஜ் பண்ணனால அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து மசாஜ் பண்ணுறத வந்து மறந்துடாதீங்க. எப்போயுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி சும்மா வந்து லைட்டாக வந்துட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். பட் அதை வந்து நீங்கள் 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து டே 1ஓட ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நைட் வந்து ஐ மாஸ்க்கு நான் போட்டோட படுத்துட்டேன். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் எழுந்திருக்கேன். சரி, ஃபேஸ் வாஷ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் இப்போ தான் எழுந்தேன். ஏன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு டோன் வந்து அப்படியே பிரைட்டன் அப் பண்ணி காமிக்கும். ஸோ அதை வந்து நான் காட்ட விரும்பலை. எந்திரிச்சோடனே வந்துட்டு நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் வந்துட்டு அது வந்து ரிசல்ட் இருக்கா என்னன்ட்டு நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு இது தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு ஃபேஸ்லையுமே உங்களுக்கு பிரைட்னஸ் தெரிஞ்சிருக்கும். நான் அதுக்கும் வந்துட்டு ஒரு 7 days வந்து ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதையும் வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு வந்து ஒரு டோன் வந்து எனக்கு பிரைட்டன் பண்ணி காட்டியிருக்கு. ஒரு லைட்னிங் வந்து நடந்திருக்கு. ஸ்கின் வந்து லைட்டன் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் ஃபில்டர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு விண்டோ இங்கே இருக்குது, விண்டோ கிட்டக்க தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக வந்துட்டு ஒரு நேச்சுரல் லுக், உங்கள் ஸ்கின் டோன் வந்து சில பேர் வந்து லைட்டிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நேச்சரோட லைட்டில் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் இருக்கா என்னன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டே வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அதை வந்து கண்டினியூஸாக வந்து இன்னும் 6 daysக்கு ஃபாலோ பண்ண போகிறேன். வாங்க செகண்ட் டேக்குள்ளே போகலாம். ஸோ இது என்னோடய செகண்ட் டே. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக வந்திருக்கும். இதுக்கான வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஹேர் பேக் வந்து நான் ஏன் யூஸ் பண்ணுறது வந்து நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஸோ வந்து செகண்ட் டே நான் அதே மாதிரியே வந்து ஐயில் வந்துட்டு அந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடச்சிக்கோங்க. பட் இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான பேக்கு. ஸோ வந்து செகண்ட் டே மார்னிங் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் என்னோடய செகண்ட் டே மார்னிங். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, உங்களுக்குமே பார்த்தாலும் தெரியும். என் ஃபேஸ் வந்து ரொம்ப வீங்கியிருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரஷ் கூட பண்ணாமல் காமிக்கிறனால. ஸோ வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லைவ் ரிசல்ட் காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் வந்து நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரொம்ப கிடையாது, பட் லைட்டான டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது வந்து என்னோடய 3rd டேயோட ரிசல்ட். நான் லேட் நைட்டாக வந்து ரொம்ப லேட்டாக தூங்கினேன். ஸோ வந்து மறுபடியும் பார்த்தா டார்க் ஆகிடுச்சு அந்த பேக் போட்டுமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் பார்க்கலாம். இது வந்து டே 6. நான் ஊடால 2 நாள் ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ வந்து டேரெக்டாக டே 6க்குள்ளே போயிடலாம். நல்ல டிஃப்ரென்ஸ்.
ஹே காய்ஸ், இன்னைக்கு 7th டே. ஸோ வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து நான் ஏர்லி மார்னிங் இல்லை, ஒரு 8-9 மணி அப்போ தான் நான் எந்திரிப்பேன். ஸோ வந்து எந்திரிச்சோடனே வீடியோ போடுறது வந்து மூஞ்சிலாம் வீங்கி போய் வாயெல்லாம் எனக்கு எப்போயுமே நார்மலாக வீங்கி இருக்கும் காலைல எந்திரிச்சோடனே. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக நார்மல் ஆயிரும். சரி, இருந்தாலும் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணாமல் காலைல எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து போடணும், ஒரு லைவ் ரிசல்ட்டாக வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ வந்து இன்னைக்கு 7th டே ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏ நம்ம சக்ஸஸ் ஆயிடுச்சு. பொட்டேட்டோ டெய்லி வந்து கண்ணில் வந்து சும்மா வைக்கிறனால ஒரு யூஸுமே இல்லை, போகாது. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். 7 டேஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு வரைக்குமே நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலை பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரம் தெரியறதோ இல்லை டிலே ஆகிறதோ வந்துட்டு ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலை பொறுத்து. சீக்கிரமே தூங்குங்க. பிகாஸ் நான் 3rd டே நினைக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன். லேட்டாக ஒரு 3 o'clock வரைக்கும் கேம் விளாண்டுட்டு ரொம்ப லேட்டாக தூங்கினேன். மறுபடியும் காலைல பார்த்தா இன்னும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அதை நீங்கள் வந்து லைவாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இன்னொரு ட்ரிக் என்னென்னா, உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து டெய்லி வந்து 3 லிட்டர்ஸ்க்கு மேலே குடிங்க. பிகாஸ் நான் ஃபாலோ பண்ணது அதுதான். எனக்கு வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் கொடுத்ததுக்கு அதுவும் ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லுவேன். நான் தண்ணி நிறையா குடிங்க, சீக்கிரம் தூங்குங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, அதுவே போதும். ஸோ வந்து எனக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி 7 டேஸ்லேயே ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. இன்னும் லைட்டாக இருக்குது, பட் பிரச்சனை கிடையாது. இதையே நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வந்து இந்த டிஐ வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. அதை நீங்கள் லைவாகவே பார்த்துருக்கீங்க. ஸோ வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய ஸ்கின்னையும் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்றுமே இல்லை, நான் திரும்பவும் விண்டோ கிட்டக்க தான் வந்துக்கிட்டு நான் உட்காந்து எடுக்கிறேன். நேச்சுரலாக ஃபேஸ் வாஷ் கூட நான் இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ வந்து என்னோடய ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து நான் ஒரு சீக்ரெட் டிப் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. பை ஃப்ரெண்ட்ஸ்.